காத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள். அபிராமி அந்தாதி பாடல் எண் 77. பகைவர்களால் உண்டாகக்கூடிய அச்சம் நீங்க இந்த பாடலை படியுங்கள், கேளுங்கள். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, பஞ்சர் உயிரவி உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா வைரவி, மண்டலி, மாலினி, சூலி, வராகி என்றே செயிர் அவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே. அம்பிகையினுடைய திருநாமங்களில் ஏதேனும் ஒன்றை பற்றி நினைத்து கொண்டும் சொல்லிக்கொண்டும் இருந்தால் பகைவர்கள் என்பவர்களே இருக்க மாட்டார்கள். அதன் வழியாக அவர்களின் வழி விளையக்கூடிய அச்சமும் விலகிவிடும். அன்னை அபிராமி தாயே, உன்னுடைய அடியவர்கள் புனிதமான வேதங்கள் பயின்ற உன்னுடைய நாமங்கள் ஆகிய பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி மற்றும் வஞ்ச நெஞ்சம் உடையவர்களின் உயிரை குடிக்கும் சண்டி, காளி, ஒளி சிந்தும் கலைபொங்கக்கூடிய வைரவி, சூரிய சந்திர மண்டலங்களில் வாழும் மண்டலி, கடம்ப மாலை சூடிய மாலினி, சூரி, வாராகி எனும் திருப்பெயர்களையெல்லாம் தினமும் சொல்லி போற்றி துதிப்பார்கள். அப்படி துதிப்பவர்களின் இல்லத்தில் பகைவர்களால் உண்டாகும் அச்சம் நீங்கிவிடும். அம்பிகையை தியானிக்க தியானிக்க அச்சம் நீங்கும். பகைவர்களும் இருக்க மாட்டார்கள். நம்முடைய நோக்கம் பகையை அழிப்பது இல்லை. பகையை உறவாகவும் நட்பாகவும் மாற்றுவதுதான் நம்முடைய நோக்கம் என்பதை சொல்லி, உலகில் பகைவர்களே இல்லாமல் எங்கும் அன்பு பூ பூக்க வேண்டும் என்பதை அம்பிகையின் திருப்பாத கமலங்களில் விண்ணப்பமாக வைப்போம். தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம். அப்படியே நம்மை அணைத்து காக்கும் காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சிந்திப்போம். அதன் வழி நம் தீய வினைகள் சிந்திப்போகும். நன்றி, வணக்கம்.